சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு செய்ய நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் திரு சந்தான கிருஷ்ணன் சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சிறப்பு விருந்தினருடைய அறிமுகம். பெயர் ராமபிரபா. மதுரை தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் 3 ஆண்டுகள் டிப்ளமோ இன் பரதநாட்டியம் முடித்து, சென்னை அரசு இசைக்கல்லூரியில் 2 ஆண்டுகள் நாட்டு வங்கம் முடித்து, அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் BA மற்றும் MFA முடித்து தற்போது அரசு இசைக்கல்லூரியில் பரதநாட்டிய ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். பல மாணவிகள் பரதநாட்டியம் பயின்றும் தற்போது பல இடங்களில் பரதநாட்டிய ஆசிரியராக பணியாற்றி வருகின்றனர். தற்போது மாணவியர்களை வைத்து பல பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றார். எல்லாருக்கும் வணக்கம். நான் அக்காவோட ஜூனியர் ஸ்டூடெண்ட்னு சொல்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நானும் அரசு இசை கல்லூரியில் அக்காவுக்கு கீழே படித்தவங்க. அக்காவோட கைடன்ஸில் நாங்கள் வந்தவங்க. இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நான் பதிவு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நானும் என்னுடைய மாணவிகளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அக்காட்ட வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு என்னுடைய மாணவிகளையும் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். குட்டீஸ், இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. அடுத்தடுத்து நம்ம வந்து திருப்பி நம்ம அக்காவை கூப்பிடணும். நிறைய விஷயங்கள் நம்ம அவங்களோட வந்து கற்றுக்கணும். கிடச்சிருக்க இந்த 1 மணி நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. தேங்க்யூ. நமஸ்காரம். வணக்கம். இங்கே கூடியிருக்கும் மாணவர்களின் பெற்றோர்கள், கூடி வந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் முதல் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு வழங்கிய ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சியை வந்து வெளியில் நம்ம வந்து கற்றுக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டெப்ஸ் ஆடுறதுக்கு மட்டும் 8 கிளாஸுக்கு 1000 ரூபா கொடுத்து கற்றுக்குறாங்க. இங்கே வந்து நம்ம வந்து அரசாங்கம் நமக்கு ஃப்ரீயாக கற்றுக் கொடுத்து இந்த அளவுக்கு நம்மளை ஊக்கப்படுத்துறதுக்கு முதல்ல கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி, முதல்வர் ஐயாவுக்கு முதல்ல நன்றி. இது வந்து பாட்டு அப்படின்னு நம்ம ஆடணும்னு சொன்னால் ஒரு பாட்டு ஆடுறதுக்கு கற்றுக்கிறதுக்கு 3500 ரூபா பேமெண்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து ஃப்ரீயாக அந்த அளவுக்கு கவர்மெண்ட் சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தி எங்களுக்கு இன்னமும் கவர்மெண்ட் ஊக்கப்படுத்துகிறாங்க அப்படின்னு நம்புகிறோம். இதேமாரி ஃபோக்கும் பார்த்திங்கன்னா எங்கள் காலேஜில் நிறைய நடக்குது. எல்லாமே ஃப்ரீ கோர்ஸ் தான். இந்த கலையை வளர்க்குறதுக்காக கவர்மெண்ட் நிறையா ஊக்கப்படுத்துகிறாங்க. அரசாங்கத்துக்கு முதல்வர் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடைய மாணவியை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவளை வச்சு தான் அந்த ப்ரோக்ராமே இது பண்ணுறது, ஸ்டெப்ஸ் எல்லாமே சொல்லிக் கொடுக்குறதா இருக்கேன். முதலாவதாக அவருடைய வெல்கம் டான்ஸ் ஒன்று பார்த்துடலாம். என்கிட்ட படிச்சுட்டு 10 வருஷமாக என்கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கா. முதலாவதாக வசந்த கால மலர்களே அப்படிங்கிற ஒரு வெல்கம் சாங் பார்த்துடலாம்.
குட்டீஸ்லாம் கொஞ்சம் எந்திரிச்சு அப்படியே லைனாக நில்லுங்க பார்ப்போம். உட்காந்துக்கோ.
இல்லை கேப் விட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி நில்லுங்க. அப்போ தான் ஸ்டெப்ஸ் ஆடும்போது உங்களுக்கு இடிக்காது. ஓகேவா? கொஞ்சம் முன்னாடி போய் ஃப்ரண்ட்டில் கை வச்சுக்கோ. ஃப்ரண்ட்டில் கை வச்சுக்கோ. ஃப்ரண்ட்டில் கை வை. ஃப்ரண்ட்டில் கை வச்சுக்கோங்க. நல்லா பின்னாடி தள்ளி நிற்கும். ஃப்ரண்ட்டில் கை வைங்க நல்லா. சூப்பர். தள்ளி நிற்கோங்க. இங்கே கை வைங்க. முன்னாடி கை வச்சுக்கோ. ஷோல்டரில் கை வச்சுக்கோ. நல்லா ஷோல்டரில் கை வச்சுருந்தீங்க பார்ப்போம். ஓகே. உங்களுக்கு இடிக்காது. சவுண்டு வேணாம் போதும். இது மைக்லேயே பேச. சரி, ஓகே. இதில் எத்தனை பேர் இது வரைக்கும் டான்ஸ் கற்றுட்ருக்கீங்க? அடவுகள் ஆடிட்டு இருக்கீங்களா? சரி. இப்போ உங்களுக்கு கஷ்டமாக இருக்காது. ஓகே. சரி, கையை இடுப்பில் வச்சுக்கோங்க. அக்கா கை வச்சுருக்கா பற்றியா? அது மாதிரி கை இடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த இந்த நெய்வு எல்லாரும் அப்படி இடுப்புல கை வச்சாச்சா? அப்படியே காலை வி ஷேப்ல வைங்க. அப்படியே வி ஷேப்ல வச்சுட்டு காலை வி ஷேப்ல வச்சுட்டிங்களா? வி ஷேப்ல இடமா. வி ஷேப்ல வைங்க. காலை வி ஷேப். இங்கே பாரு, காலை இப்படி வி ஷேப்ல வைக்கணும். ஓகே. கை இடுப்புல வச்சுக்கோங்க. ரெண்டு கையும். ஹாஃப் சிட்டிங் இடுப்பில் வச்சுக்கோ. ஓகே. ஹாஃப் சிட்டிங் உட்காருங்க பார்ப்போம். அரை மண்டியில் ஹாஃப் சிட்டிங். ஓகேவா? குனியக்கூடாது. ஃப்ரண்ட்டில் குனியக்கூடாது. நேராக இருக்கணும். ஓகே. அவ்வளோதான். நேராக இருக்கணும். ஹாஃப் சிட்டிங் இருக்கணும். கால் வி ஷேப்பில் இருக்கணும். ஓகே. காலை வி ஷேப்பில் வச்சுக்கோங்க. மேம் ஒரு 5 கவுண்ட் உட்கார சொல்லலாமா? மேம் ஒரு 5 கவுண்ட் உட்கார சொல்லலாமா? கண்ணா ஒரு 5 கவுண்ட்ஸ் அரை மண்டியில் உட்காரலாமா? இதுக்கு பேர் தான் அரை மண்டி. ஒரு 5 கவுண்ட் உட்காருங்க. 1 முதுகு முன்னாடி வளையக்கூடாது. நேரா பாரு. மிஸ்ஸை பாரு. மேம பாரு. மேம் உங்களே பார்த்துட்டு இருக்காங்க. மேம பாருங்க எல்லாரும். 2 3 4 வெரி குட். 5 ஓகே குட். நின்றுக்கோங்க. கால் சேர்த்து வச்சு நின்றுக்கோங்க. இடுப்பில் கை வச்சுக்கணும். கை இடுப்பில் வச்சு நின்றுக்கோங்க. செக் செக் செக். கையில் வச்சுக்கிறேன். சரி, ஹாஃப் சிட்டி உட்காந்தாச்சா?
இப்போ இந்த அக்கா ஆடுறத பாருங்க, அப்படியே அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க பார்ப்போம். தை, ரைட் லெக் மட்டும் தை தட்டணும், ரைட் லெக்கை தை தட்டணும், காலை தூக்கி இப்படி தட்டணும். இப்போ லெஃப்ட் யா தை ஈ, தை யா தை ஈ, தை யா தை ஈ, தை யா தை ஈ. கால் வந்து அகலமாக போகக்கூடாது, ஓகேவா? அந்த வி ஷேப்பில் இருக்கல அதே மாதிரி தான் வைக்கணும், அகலமாக போகக்கூடாது, ஓகேவா? இப்போ செகண்ட் ஸ்பீட் பண்ணலாமா? அதில் கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணும், ஓகேவா? தை யா தை ஈ, தை யா தை ஈ, தை யா தை ஈ, தை யா தை ஈ. தேர்ட் ஸ்பீடு, இதோட கொஞ்சம் ஸ்பீடு, ஓகேவா? தை யா தை ஈ, தை யா தை ஈ, தை யா தை ஈ, தை யா தை ஈ. ஓகே, இந்த அடவுக்கு பேர் தட்டடவு, ஓகேவா? தட்டடவுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஓகேவா? இப்போ செகண்ட் ஸ்டெப்பு, இதை ஒரே காலில் 2 தடவை தட்டணும். ஃபர்ஸ்ட் ஒன்று தட்டினீங்க இல்லையா, இப்போ 2 தட்டணும், ஓகேவா? ஹாஃப் சிட்டி உட்காரு. தை யா தை ஈ, தை யா தை ஈ, தை யா தை ஈ, தை யா தை ஈ. இது கொஞ்சம் ஸ்பீடு, ஓகே? தை யா தை ஈ, 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 தை யா தை ஈ. ஓகே, ஓகே, வலிக்குதா? உட்காரு, உட்காந்துக்கோ, வேணா ஆட்டோம், போ உட்காரு, உடம்பு சரியில்லை, அடுத்த பாட்டு ஆடணும்ல, போய் உட்காரு, பரவாயில்ல உட்காரு. போ இதில் தேர்ட் ஸ்டெப்பு, ஓகேவா? தட்டடவில் தேர்ட் ஸ்டெப்பு. கை இடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு காலில் 3 தடவை தட்டணும், ஓகேவா? தை யா தை, தை யா தை, தை யா தை, தட்டுங்க. தை யா தை, தட்டுங்க. தை யா தை, தை யா தை, தை யா தை, தை அக்கா தட்டப்பா யா தை, தை யா தை, தை யா தை, தை யா அக்கா தட்டப்பாரு. தை யா தை, 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 தை யா தை. இது அப்படி கொஞ்சம் ஸ்பீடு, செகண்ட் ஸ்பீடு, ஓகேவா? தை யா தை, தை யா தை, தை யா தை,
தை யா தை 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 ஸ்பீடு தை யா தை 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 ஓகேவா? இது தட்டடவில் தேர்ட் ஸ்டெப் ஓகேவா? இதில் நாட்டடவு போடலாமா? தட்டடவில் 8 ஸ்டெப்ஸ் இருக்குது, இது போதும் ஓகேவா? கை வலிக்கும். ஹாஃப் சிட்டிங், கால் வி ஷேப். கால் அக்கா நீட்டுறாங்க பாரு, எப்படி நீட்டுறாங்க பாரு, மேடம் நீட்டுற மாதிரி அப்படியே நீட்டுறோம். ஹாஃப் சிட்டிங். காலை வி ஷேப் காலை வி ஷேப் வச்சுக்கோங்க. காலை வி ஷேப்பில் வச்சுட்டு ஹாஃப் சிட்டி உட்காரணும் ஓகேவா? நம்ம டான்ஸ் ஆடணும் ஓகேவா? சரி. நாட்டடவு. இந்த அடவுக்கு பேர் நாட்டடவு. இதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓகேவா? கால் வந்து இந்த காலுக்கு நேராக நீட்டணும். ஓகே? தை யும் தத் தத் தை யும் தா ஹா தை யும் தத் தத் தை யும் தா ஹா தை யும் தத் தத் தை யும் தா ஹா ஸ்பீடு தை யும் தத் தத் தை யும் தா ஹா தை யும் தத் தத் தை யும் தா ஹா தேர்ட் தை யும் தத் தத் தை யும் தா ஹா தை யும் தத் தத் தை யும் தா ஹா தை யும் தத் தத் தை யும் தா ஹா தை யும் தத் தத் தை யும் தா ஹா. ஓகே. கை வலிக்குதா? கால் வலிக்குதா? சரி, கொஞ்ச நேரம் உட்காரு. உட்காரு, அப்படியே லைனில் உட்காரு. ஓகே. இப்போ நம்ம இப்போ டான்ஸ் ஆடுறோம் அப்படின்னா, இப்போ அக்கா ஆடினாங்க பார்த்தீங்களா? இப்போ ஆடும்போது என்ன பண்ணாங்க? முதிரைகள்லாம் நிறைய வச்சாங்க இல்லையா? இப்போ ஆடும்போது முதிரைகள்லாம் நிறைய வச்சாங்க இல்லையா? அதெல்லாம் ஒன்றுத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. சரிங்களா? ஒரு முதிரைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இப்போ நம்ம அடவுகள் எப்படி கற்றுக்கிட்டாலும் அந்த முதிரையை தெரிஞ்சாதான் அந்த டான்ஸ் வந்து கரெக்டாக ஆட முடியும். சரிங்களா? அதுக்கு முதிரை ரொம்ப முக்கியம். முதிரை பண்ணலாமா? இந்த முதிரை பேர் ஒற்றை கை முதிரைகள். ஓகேவா? அசம்யுத ஹஸ்தம். ஓகே, எல்லாரும் கையை நேராக வச்சுக்கோ. 5 விரல நேராக நீட்டி இந்த கட்டை விரல பக்கத்தில் மடித்து வச்சுக்கோ. கட்டை விரல பக்கத்தில் மடித்து வச்சுக்கோ. ரைட் ஹேண்ட். அது திரிப்பதாகம், இது பதாகம். ஓகேவா? அந்த கை இதுக்கு பேர் பதாகம். ஓகேவா? பதாகம். இப்போ இந்த குட்டி விரல் இருக்குது பார்த்தியா, சுண்டு விரல், அதுக்கு பக்கத்தில் உள்ள விரலை பாதியாக மடக்கு பார்ப்போம். இதுக்கு பேர் திரிப்பதாகம். மோதிர விரல் சொல்லுவாங்க இல்லையா? மோதிர விரல், இந்த விரலை மட்டும் மடக்கணும். இது திரிப்பதாகம். எந்த விரல்? இந்த விரல் மட்டும். குட்டி விரல் பக்கத்தில் இருக்கு பார்த்தியா, மோதிர விரல், அதை மட்டும் மடக்கணும். இதுக்கு பேர் திரிப்பதாகம். ஓகேவா? அப்புறம் இந்த விரலுக்கு பக்கத்தில் குட்டி விரல், மோதிர, இது மோதிரல் பக்கத்தில் இருக்கு இல்லையா, சுண்டு விரல், அதை மடக்குங்க. அர்த்தபதாகம். ஓகேவா? மற்ற விரலாம் நேராக இருக்கணும், மடக்கக்கூடாது. ஃபுல்லாக நேராக நீட்டி வைக்கணும். அந்த விரல் மடக்கிறத எடுக்கவே கூடாது. அர்த்தபதாகம். ஓகேவா? ட்ரை பண்ணு. ஓகே. ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ இந்த கட்டை விரலை இந்த 2 விரலோட சேர்த்து வச்சுட்டு இந்த விரலை இப்படி பிரித்து வைக்கணும்.
கர்த்தரி முகம். 1 by 1 விரிச்சு வைக்கணும், நேராக வைக்கக்கூடாது, விரிச்சு வைக்கணும். கர்த்தரி முகம். ஓகேவா? இப்போ அந்த சுண்டு விரல் இருக்கியா, அதை தூக்கிட்டு மற்ற விரலாம் சேர்த்து வைங்க பார்ப்போம். அதை சேர்த்து வச்சுட்டு, சுண்டு விரலோட சேர்த்து வச்சுட்டு மற்ற விரலாம் தூக்கி வைங்க. இது மயூரம். இந்த 5 மட்டும் பண்ணலாமா ஃபஸ்ட்டு? ஓகேவா? பதாகம், திரிபதாகம், அர்த்தபதாகம், கர்த்தரி முகம், மயூரம். 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 சொல்லுங்க பாப்போம். சூப்பர். இன்னொரு தடவை சொல்லலாமா சத்தமா? சொல்லுங்க. கர்த்தரி முகம், மயூரம். அடுத்த முறை சொல்லித்தரலாமா? இது 5 கிளியர் ஆயிடுச்சா? அடுத்து சொல்லித்தரலாமா? அர்த்தச்சந்திரன். அப்புறம் இந்த கட்டை விரலுக்கு பக்கத்தில் உள்ள விரல் அப்படி சேர்த்து வைங்க. அராளம். ஒரு விரலை விட்டு அடுத்த விரலை மடக்குங்க. சுகதுண்டம். எல்லா விரலையும் சேர்த்து அப்படி மடக்கி பிடிங்க. ஃபுல்லாக விடணும் விரல். முஷ்டி, சிகரம். அர்த்தச்சந்திரன், அராளம், சுகதுண்டம், முஷ்டி, சிகரம். அர்த்தச்சந்திரன், அராளம், சுகதுண்டம், முஷ்டி, சிகரம். இந்த கையில் பண்ணு. இப்போ சேர்த்து பண்ணலாமா 10 முத்திரையும்? சொல்லுங்க பார்ப்போம். சுகதுண்டம், முஷ்டி, அந்த கையில் பண்ணு, அந்த கையில் பண்ணு, இந்த கையில் பண்ணணும். சரியா? சரி, அடுத்த ஸ்டெப் ஆடலாமா? எந்திரிங்க. இப்போ அடுத்தது நாட்டடவில் செகண்ட் ஸ்டெப். ஓகே, ஹாஃப் சிட்டிங். காலை விஷயப்பில் ஏற்கனவே வச்சிங்களா, அதே மாதிரி ஹாஃப் சிட்டி உட்காருங்க பார்ப்போம். இப்போ ரைட் லெக் எண்டிட்டுரும். அதே மாதிரி தை, யும், தத், தத், தை, யும், தா, ஹா. அது ஒரு காலில் 2 தடவை நீட்டணும். சரியா? ஃபஸ்ட்டு 1 நீட்டணும் இல்லையா? இப்போ 2 டைம்ஸ் நீட்டணும். ஓகேவா? நீட்டுங்க பார்ப்போம். தை, யும், தத், தத், தை, யும், தா, ஹா. தை, யும், தத், தத், தை, யும், தா, ஹா. 2 டைம். தை, யும், தத், தத், தை, யும், தா, ஹா. கொஞ்சம் ஸ்பீடு. தை, யும், தத், தத், தை, யும், தா, ஹா. தை, யும், தத், தத், தை, யும், தா, ஹா. தை, யும், தத், தத், தை, யும், தா, ஹா. தேர்ட் ஸ்பீட். தை, யும், தத், தத், தை, யும், தா, ஹா. தை, யும், தத், தத், தை, யும், தா, ஹா.
தை யும் தத் தத் தை யும் தா ஹா. ஓகே. சரி, இப்போ நாட்டடவில் தேர்ட் ஸ்டெப் பண்ணலாமா? அதேமாரி ஹாஃப் சிட்டையும் உட்காருங்க பார்ப்போம். இப்போ ரைட் லைன் இருக்கணும். தை யும் தத் தத். இப்போ என்ன பண்ணும்? ரைட் நீட்டணும் இல்லையா? அது அப்படியே தூக்கி பின்னாடி வைங்க பார்ப்போம். தை யும் முன்னாடி காலை தட்டுங்க. பின்னாடி காலை நீட் வச்சுட்டு முன்னாடி காலை தட்டணும். யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை பின்னாடி வைக்கணும். பின்னாடி வைக்கணும். யும் முன்னாடி கால் தட்டுங்க. யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை எந்த காலு? யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை கால் பின்னாடி, காலை பின்னாடி. யும் தா ஹா. தை காலை தூக்கி வைங்க. விரல் எல்லாம் மேலே இருக்கணும். விரல்லாம் மேலே தூக்கி இருக்கணும். தை யும் தத் காலை கீழே வைக்கக்கூடாது. தத். இப்போ இந்த கால் எந்த கால் ஃபஸ்ட் நீட்டணுமோ, எந்த கால் ஃபஸ்ட் நீட்டணும்? அந்த கால் பின்னாடி போகணும். எந்த கால் ஃபஸ்ட் நீட்டணும்? இந்த கால் நீட்டணுமா? தை நீட்டணுமா? இப்போ இந்த கால் பின்னாடி. ஓகேவா? யும் முன்னாடி கால் தட்டணும். தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை பின்னாடி பின்னாடி வைக்கணும். கால் பின்னாடி வைக்கணும். முன்னாடி கால் தட்டுங்க. யும் யும் முன்னாடி கீழே வை, கீழே வை, காலை கீழே வை. யும் முன்னாடி கால் தட்டுட்டு யும் முன்னாடி தா ஹா. ஓகேவா? புரியுதா? ஸ்டெப் புரியுதா? அடுத்த ஸ்டெப் போகலாமா? இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் போகணும். செகண்ட் ஸ்டெப் வேண்டாம், கொஞ்சம் குழப்புது. கதாப்பு தான் நான். ஃபோர்த் ஸ்டெப் போகலாமா? காலை ஃப்ரண்ட்டில் வைங்க பார்ப்போம். தை ரைட் லெக்கை ஃப்ரண்ட்டில் வைக்கணும். ஓகேவா? காலை விரலெல்லாம் தூக்கி இருக்கணும். விரல் தூக்கி இருக்கணும். ரைட் லெக் காலை கீழே வைக்கணும். பேக்கில் எவ்வளோ இடம் இருக்கு பாரு. தள்ளி இருக்கும். வாங்க
தள்ளி நிற்கோமா. கொஞ்சம் முன்னாடி வாடா, பின்னாடி வாடா. ஓகே, வச்சாச்சா? ஓகேவா? பின்னாடி கால் தட்டுங்க. பின்னாடி கால் தட்டணும். பின்னாடி கால் தட்டிட்டு பின்னாடி வைங்க. நீட்டி, எந்த கால் நீட்டி இருக்கோ அதை அப்படியே பின்னாடி வைங்க. முன்னாடி காலை தட்டுங்க. ஃபஸ்ட்டு முன்னாடி காலை தட்டு, திருப்பி பின்னாடி காலை தட்டு, திருப்பி பின்னாடி காலை தட்டணும். திருப்பி முன்னாடி காலை தட்டிட்டு தா ஹா சேர்த்து வைக்கணும். ஓகேவா? லெஃப்ட் நீட்டுங்க. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. சூப்பர். தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. கை இடுப்பில் வச்சுக்கோ. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. அபி, தாளம் தாளம் இருக்குல்ல, தாளம் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. பண்ணலாமா? தை ஃப்ரண்ட்ல நீட்டுங்க. ரைட்டு. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. இதே ஸ்டெப் பண்ணலாமா? இப்போ திருப்பி அகைன் அரை மணி உட்காருங்க. தை யும் தத் த தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. அக்கா எங்களுக்கு உங்களை மாதிரி நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும் போது இப்படிதான் ஆசைப்படுவோம். அப்போ எங்களுக்கு அவங்க சீனியர், எங்களோட ரொம்ப சீனியர். நாங்கள் இப்போ தான் கற்றுக்க போகும்போது மேம் வந்து எங்களுக்கு சீனியர், எங்களை கைட் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா ஆளுக்கு கால் வலி கொடுத்தா அப்போ உடனே
சரி, இப்போ நம்ம முதிரை எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, இது எல்லாமே யோகாவில் சொல்லிக் கொடுக்குறது. ஒரு ஒரு முதிரைக்கும் நம்ம உடம்புல உள்ள உறுப்புக்கு இது எல்லாமே முதிரையாக பண்ணுவாங்க அவங்க. இப்போ வயிற்றில் ஏதாவது கல்லீரல் ஏதாவது போச்சுன்னா அதுக்கு ஒரு முதிரை, அதை வந்து நம்ம முதிரையாக டான்ஸில் பண்ணுறோம், அவங்க யோகாவாக பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ பொம்பளை பிள்ளைங்க வந்து ஆடும்போது என்னன்னா ஹாஃப் சிட்டிங் உட்காந்து கீழே உட்காருப்பாங்கள்ல வி ஷேப்பில் வச்சு, அப்படி உட்காரும்போது யூட்ரஸுக்கு அவ்வளோ நல்லது. பின்னாடி வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் ஒரு டெலிவரியோ எதோ ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி பரதநாட்டியம் கற்றுக்கிட்டா அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். அந்த யூட்ரஸ் ப்ராப்ளம்ங்கிறதே வராது. அதாவது ஒவ்வொரு இசையிலையும் வந்து இப்போ மிருதங்கம் எடுத்தோம்னா விரல் அந்த இதுக்கு மட்டும்தான் அதோட இது இருக்கும். இப்போ பாட்டு எடுத்துட்டோன்னா வாய்ஸில் பாடத்தான் செய்வாங்க. அதுமாதிரி நாதஸ்வர வாசம் அந்த விரல் வாசிப்பாங்க, வாயில் வாசிப்பாங்க. ஆனால் பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம உள்ளந்தலையிலேருந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எல்லா ஒரு அங்கத்துக்குமே வேலை இருக்கும். கண் வந்து முதிரை இருக்குது, தலைக்கு முதிரை இருக்குது, கைக்கு முதிரை இருக்குது, காலுக்கு முதிரை இருக்குது. அப்போ நம்ம எல்லாம் சேர்த்து பண்ணும்போது பரதநாட்டியம் கற்றுக்கும் போது எந்த ஒரு நோயும் வராது. அவ்வளோ நல்லது, உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடியது. சரிங்களா? இப்போ முதிரை பண்ணலாமா? இப்போ ஃபஸ்ட்டு பண்ண செய்யுங்க பார்ப்போம். பதாகம் திரிபதாகம், பதாகம் திரிபதாகம், அர்த்தபதாகம், கர்த்தரி முகம், மயூரம், அர்த்தச்சந்திரன், அராளம், சுகதுண்டம், முஷ்டி, சிகரம். பதாகம், திரிபதாகம், அர்த்தபதாகம், கர்த்தரி முகம், மயூரம், அர்த்தச்சந்திரன், அராளம், சுகதுண்டம், முஷ்டி, சிகரம். சரி, அக்கா டான்ஸ் இன்னும் ஒன்று பார்க்கலாமா? பார்க்கலாம். யாரெல்லாம் பார்க்கலான்னு நினைக்கிறீங்க? கை தூக்கு பார்ப்போம். அக்காவோட டான்ஸ் இன்னும் ஒருத்தர் பார்க்கலாமா? அப்படியே கொஞ்சம் பேக்கில் அப்படியே மூவ் பண்ணுங்க பார்ப்போம்.
அழகான பழனிமலை ஆண்டவா, அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயிலாதனே வாவடி வேலனே, வள்ளிமயிலாதனே வாவடி வேலனே, வரவேணும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வெள்ளித் திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே. வெள்ளித் திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே, வெள்ளி மயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே. எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எனையாளும் ஆண்டவனே எழில் வேலவா, எளியேனும் உனை பாட அருள்வாயையா, எளியேனும் உனை பாட அருள்வாயையா. முருகா 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 முருகா. அழகான பழனிமலை ஆண்டவா, உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. வள்ளிமயிலாதனே வாவடி வேலனே, வள்ளிமயிலாதனே வாவடி வேலனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே, வரவேண்டும் மயில் மீது முருகையனே. முருகா 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 முருகா. சரி, அடுத்தது ஸ்டெப்ஸ் ஆடலாமா? எந்திரிங்க. அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க, முன்னாடி முன்னாடி கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிக்கோ, டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் முன்னாடி வா. கத்துட்டு இருக்கீங்களா? யார்கிட்ட? சாந்தினி மிஸ்ஸா? எந்த ஸ்கூலு? மகாத்மா தான் சாந்தினி மிஸ். யார் மிஸ் பேரு? தெரியாது. சரி, லைன் என் பேர் ரமா. ஓகே, அடுத்த ஸ்டெப் பண்ணலாமா? இப்போ நாட்டடவில் 5th ஸ்டெப். ஆமாம், 5th பண்ணிடலாம், 4th வேணாம், அதே மாதிரி தானே இருக்கும். ஆமாம். தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும்
தா ஹா. ஸ்பீட் பண்ணலாமா? செகண்ட் ஸ்பீடு. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. 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 தேர்ட் ஸ்பீட். தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. ஓகே, நெக்ஸ்ட் பண்ணலாமா? இப்போ காலை நீட்டி வைக்கிறீங்க. தை, இந்த காலை தட்டணும். யும், நாட்டடவுக்கு நீட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீட்டணும் இல்லையா? அதே மாதிரி நீட்டிட்டு இந்த காலை கீழே வச்சுட்டு அப்படியே திரும்ப பார்ப்போம். தத், இந்த விரல் மட்டும்தான் கீழே இருக்கணும். ஃப்ரண்ட்டில் கால் ஃபுல்லாக தரையில் இருக்கணும். ஓகேவா? தத், முன்னாடி காலை தட்டு பார்ப்போம். இப்போ இந்த பின்னாடி இருக்க காலத்துக்கு அப்படியே முன்னாடி நீட்டு. தை, முன்னாடி நீட்டணும், சைடில் போகக்கூடாது. இப்படி தட்டுறோம் இல்லையா? இப்படி திரும்பணும்ல, ஃப்ரண்ட்டில் தான் கால் வரணும். ஃப்ரண்ட்டில் நின்றுக்கோ, அப்படியே ஃப்ரண்ட்டில் கால் நீட்டு. ஃப்ரண்ட்டில் கால் நீட்டணும். நீ சைடில், சூப்பர். ஃப்ரண்ட்டில் கால் நீட்டணும். ஃப்ரண்ட்டில் கால், ஓகே. தை, ஓகேவா? இப்போ கால் நீட்டிருக்கீங்க இல்லையா? பின்னாடி கால் நீட்டி தட்டு பார்ப்போம். யும், இப்போ முன்னாடி கால் சேர்த்து வச்சிடணும். தா ஹா. இப்போ லெஃப்ட்டு தை யும் தத் தத். இப்போ அப்படி நேரம் முன்னாடி நீட்டணும். தை, ஃப்ரண்ட்டில் நீட்டணும். தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. புரியுதா? இப்போ நீட்டு பார்ப்போம். தை, கால் எங்கே நீட்டணும்? சைடில். யும் தத், அப்படியே திரும்ப. தத், ஃப்ரண்ட்டில் தட்டணும். பேக்கில் உள்ள காலை அப்படியே ஃப்ரண்ட்டில் தூக்கி வை. தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. ஓகேவா? இந்த ஸ்டெப் புரியுதா? தெரியுமா அந்த ஸ்டெப்பு? சரி, அடுத்த ஸ்டெப் போடலாமா? ஓகேவா? இப்போ இந்த காலை இங்கே தட்டணும். இதுக்கு பேர் மர்தி தடவு. ஓகேவா? பரவல் அடவுன்னு சொல்லுவாங்க. தா, அதே காலை திருப்பி தட்டு. தை. இப்போ இந்த காலத்துக்கு அப்படியே பின்னாடி வை. தை தாம், ஃப்ரண்ட்டில் தட்டணும். பின்னாடி காலில் வந்து விரல் மட்டும்தான் கீழே இருக்கணும். குதிகால் நல்லா மேலே தூக்கி இருக்கணும். தாம், முன்னாடி தட்டு. தித், இப்போ சேர்த்து வி ஷேப்பில் தட்டு. பின்னாடி இருக்க காலத்துக்கு வி ஷேப்பில் தட்டணும். தித் தை தை தாம். தாம் ஃப்ரண்ட்டில் தட்டணும். தாம் ஃப்ரண்ட்டில் தட்டணும். தா, காலை தட்டிட்டு அதே காலை தை, இந்த காலத்துக்கு பின்னாடி வை. தை தாம், ஃப்ரண்ட்டில் தட்டு. தித், இப்போ இந்த காலத்துக்கு தட்டு. வி ஷேப்பில். தித் தை தை, காலை பின்னாடி வை. தாம், தா தை தை தாம். தித் தை தை தா தா தை தை தாம். தா.
தை தா தா தை தை தா தே தை தை தாம் தா தை தை தாம் தே தை தை தாம் தா தை தை தாம் தே தை தை தாம். நல்லா ஆடுறா. இந்த கட்டை விரல் இருக்கு பத்தியா, எல்லா விரலையும் மூடிடு. இந்த கட்டை விரல் மேலே இந்த ஆள்காட்டு விரலை தூக்கி வைக்கணும். கபித்தம் வை பாப்போம். ரைட் ஹேண்ட் ரைட்டில் பண்ணும். வச்சாச்சா? இப்போ இந்த 2 முத்திரையும் சேர்த்து கட்டை விரலோட சேர்த்து வச்சு மற்ற 2 விரலையும் இப்படி தூக்கி வைங்க பார்ப்போம். 2 விரல். எந்த 2 விரல்? ஃபர்ஸ்டில் உள்ள 2 விரல். கடகாமுகம். ஓகேவா? எல்லா விரலையும் சேர்த்துட்டு இந்த ஆள்காட்டு விரலை மட்டும் தூக்கி பிடி. சூசி சூசி. ஓகேவா? அப்படியே இந்த கட்டை விரலை தூக்கு. சந்திரகலா. ஓகேவா? எல்லா விரலையும் மேலே தூக்கி பார்த்து வை. எல்லா விரலையும். பத்மகோசம். ஓகேலாமா? ஃபஸ்ட்டு பண்ணு. கபித்தம் பண்ணு. கபித்தம் கடகாமுகம் சூசி. எந்த விரல் தூக்கணும்? ஆள்காட்டு விரல். இந்த விரல் கிடையாது, ஆள்காட்டு விரல். கொன்னு சொல்லுவோம்ல, அதுதான். அதுதான். விரலை சேர்த்து வை. சூசி. ஓகேவா? அப்படியே கட்ட விரலை தூக்கு. சந்திரகலா. பத்மகோசம். கபித்தம் கடகாமுகம் చూసి చంద్రకళ పద్మకోశం కబితం కడగాముగం చూసి చంద్రకళ పద్మకోశం కబితం కడగాముగం చూసి చంద్రకళ పద్మకోశం. Do it again. కబితం కడగాముగం చూసి చంద్రకళ పద్మకోశం కబితం కడగాముగం చూసి చంద్రకళ పద్మకోశం. Very good. Clap, clap, clap. Thank you, ma'am. இன்னொரு சொல்லுமா? மேம்க்கு thank you சொல்லுங்க. Thank you, ma'am. Thank you, ma'am. உட்காரு. இதுக்கு thank you சொல்ல சொன்னேன். பத்தியா? வேகமா எந்திரிக்கிறது. கபிதம் இந்த கையில கடகாமுகம் చూసి చంద్రకళ పద్మకోశం கபிதம். கபிதம் இப்படி வச்சுக்கூடாது. எல்போஸ் தூக்குங்க, முட்டையோட தூக்கி வைங்க. சப்போர்ட் கொடுக்கூடாது காலில் கையிலலாம். கபிதம் கடகாமுகம் చూసి చంద్రకళ పద్మకోశం. திருப்பி இன்னும் ஒரு தடவை மட்டும் சொல்லிடலாமா? கபிதம் கடகாமுகம்
చూసి చంద్రకళ పద్మకోశం. சரி, இன்னொரு தடவை சொல்லு பார்ப்போம். கபித்தம், கடகாமுகம், చూసి, சந்திரகலா, பத்மகோசம். அடுத்து எடுக்கலாமா? சர்பசிருஷம், மிருகசிருஷம். இந்த 3 விரல் நேராக நீட்டு பார்ப்போம். நேராக நீட்டணும். கட்டை விரலும் சுண்டு விரலும் மேலே தூக்கி இருக்கணும். மற்ற விரல் நேராக நீட்டிடணும். நேராக நீட்டு, நேராக நீட்டு, வளைக்கக்கூடாது. அது நேராக நீட்டு. மிருகசிருஷம். ஓகேவா? இந்த கட்டை விரல் அப்படி நடுவில் வச்சுட்டு இந்த விரலை தூக்கிட்டு பார்ப்போம். ஆள்காட்டி விரலை மேலே தூக்கிடு. கட்டை விரலை இங்கே சேர்த்துட்டு ஆள்காட்டி விரலை மேலே தூக்கிடு. சிம்மமுகம். ஓகேவா? இப்போ இந்த மோதிர விரல் இருக்குல்ல, அதை உள்ளே மடக்கிட்டு மற்ற விரலை மேலே தூக்கு பார்ப்போம். காங்கூலம், அலபத்மம். ஓகேவா? சர்பசிருஷம், மிருகசிருஷம். 3 விரல் நீட்டணும். 3 விரல் நீட்டணும். அந்த லாஸ்ட் 2 விரலை மட்டும் நீட்டு, மற்ற 3 விரல் நீட்டணும். இப்போ அந்த கட்டை விரலை தூக்கி கீழே வச்சுட்டு ஆள்காட்டி விரலை மேலே தூக்கு. ஆள்காட்டி வரல, ஆள்காட்டி. சிம்மமுகம். இப்போ என்ன பண்ணும்? இந்த மோதிர விரலை மட்டும் உள்ளே மடக்கி மற்ற விரலாம் மேலே தூக்கணும். மோதிர விரல் மட்டும். காங்கூலம், அலபத்மம். சர்பசிருஷம், மிருகசிருஷம், சிம்மமுகம், 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 காங்கூலம், அலபத்மம். கவிதத்தில் பண்ணலாமா? சர்பசிருஷம் பண்ணலாமா? சர்பசிருஷம், சிம்மமுகம் எது? லாஸ்ட் 2 விரல தான் தூக்கணும். அந்த வருதிக்கிறேன். சிம்மமுகம். காங்கூலம், காங்குலம் எந்த விரல் உள்ளே வைக்கணும்? மோதிர விரல். மற்ற விரல்லாம் மேலே தூக்கி இருக்கணும். மேலே தூக்கி இப்படி இருக்கக்கூடாது, இப்படி. அலபத்மம். கபித்தம், கடகாமுகம், చూసి, చంద్రకళ, పద్మకోశం, సర్బశీర్షం, మిరుగశీర్షం, సింహముఖం, కాంగూలం, అలబత్మం. కబితం, కడకాముఖం, చూసి, చంద్రకళ, పద్మకోశం, సర్బశీర్షం, மிருகசிருஷம், சிம்மமுகம், நடுவரல், காங்கூலம், அலபத்மம். நீங்களா சொல்லுங்க பார்ப்போம். கடகாமுகம்,
இப்போ யோகா யாராவது டீச்சர் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட போய் இந்த முதிரையை சொல்லுங்களேன். அந்த ஒவ்வொரு முதிரைக்கும் உள்ள உறுப்புக்கு இது நல்லது, இந்த முதிரை செஞ்சான்னு சொல்லுவாங்க. அது யோகாவில் இது செய்வாங்க. சரி, அடுத்த அக்கா ஏதாவது டான்ஸ் ஆட சொல்லலாமா? ம், ஒரு பாட்டு ஆடு. குருவரையென ஓதும் முக்கட்பரமக்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவக்கத்தமரரும் அடி தேட பத்து தலை தக்க கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சித் தருள்வதும் ஒரு நாளே முத்தை கருபத்தி திருநகையத்தி கிரிசத்தி சரவண முத்தி குருவித்து குருவரை என போதும் முக்கட்பரமற்குச்சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவக்கத்தமரரும் அடி தேட பத்து தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சித் தருள்வதும் ஒரு நாளே ஜெத்தித்தைய ஒத்த பரிபுர நித்த பதம் வைத்து பைரவி திக்கொட்ட நடிக்க கழுகுடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரி குத்திகடக என போத குத்துப்பறை கொட்ட கலமிசை குக்கு புகு குக்கு புகு குகு குத்தி புதை குக்கு பிடி என முழுகோகை பொற்புற்றிழனற் பற்ற உணரை வெட்டி பலியிட்ட குலகிரி கொத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே நித்தித்தைய ஒத்த பரிபுர நிற்க பதமைத்த பைரவி திக்கொட்ட நடிக்க கழுகுடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பௌரி குத்திகடக என ஓத குத்துப்பறை கொட்ட கலமிசை குக்கு புகு புக்கு புகு புகு குத்தி புதை புக்கு பிடி என முதுகோகை பொற்புற்றையனற் பற்ற உணரை வெட்டி பலியிட்ட குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே குலகிரி குத்துப்பட ஒத்து பொறவல பெருமாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சித் தருள்வதும் ஒரு நாளே சரி, இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப் ஆடிட்டு முடிச்சுக்கலாமா? சரி, எந்திரிங்க எந்திரிங்க. லைன் இருக்கும். ஆச்சு. தையும் தத்தையும் தாங்க போட்டலாமா? நீட்டி சொல்ல ரைட் கால் நீட்டி பார்ப்போம். தை, பின்னாடி கால் தட்டு. யும் தத் தத் தை யும் தா ஹா தை யும் தத் தத் தை யும் தா ஹா. இப்போ லெஃப்ட். தை யும் தத் தத் தை யும் தா ஹா தை யும் தத் தத் தை யும் தா ஹா. காலை நீட்டணும், பின்னாடி கால் தட்டணும், அப்புறம் நீட்டின காலை சேர்த்து வைக்கணும், அப்புறம் இந்த காலை தட்டணும். அதே மாதிரி 2 தடவை. சரியா? போடு பார்ப்போம். தை யும்
தத் தத் தை யும் தா ஹா. இப்போ லெஃப்ட். தை யும் தத் தத் தை யும் தா ஹா. தை யும் தத் தத் தை யும் தா ஹா. சரி, நம்ம டான்ஸ் ஆடிட்டு முடிக்கும்போது கடவுளுக்கு வணக்கம் சொல்கிறது. இப்போ நம்ம ஆடுறோம் இல்லையா, பூமாதேவி மிதிக்கிறோம் இல்லையா, பூமாதேவியை சாரி கேட்டு மன்னிப்பு கேட்குறதுக்காக தட்டி கும்புறது. ஓகேவா? கை எல்லாரும் சொன்னல, கடகாமுகம் சொன்ன பற்றியா முதிரையில், அது 2 கையும் கடகாமுகம் வை பார்ப்போம். 2 கையும் வைக்கணும். வச்சுட்டு செஸ்ட்டுக்கு நேராக வச்சுக்கோ பார்ப்போம். 2 கையும் கடகாமுகம் வைக்கணும். இந்த கை, இந்த கையும் கடகாமுகம். கை தூக்கு. இந்த கையை நல்லா தூக்கி வை பார்ப்போம். கீழே இறக்கூடாது. ஓகேவா? அச்சா, கையை தூக்கி வை, கீழே இறக்கூடாது. 2 கையும் வைக்கணும். 2 கையும் அதே வைக்கணும். ஓகேவா? இப்போ ரைட் லேக் தட்டு பார்ப்போம். 1 2 2 லெஃப்ட் தட்டணும். 3 சிகரம் வச்சோம் இல்லையா, 2 கை சிகரம் வச்சோம்ல, 2 கை வைக்கணும். 3 4 5 6 அப்படியே கீழே உட்காரு பார்ப்போம். 7 கண்ணில் வை. 8 அலபத்மா வச்சோம் இல்லையா, அந்த அலபத்மா வச்சு மேலே கை கும்பிடணும். உட்காரு. அப்புறம் ஃபேஸ்க்கு நேராக வைக்கணும். அப்புறம் நெஞ்சுக்கு நேரம் வைக்கணும். ஓகேவா? ஓகே, சரி முடிச்சிடலாம். எப்படி இருந்துச்சு? பிடிச்சிருந்துச்சா? ப்ரோக்ராம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஃபீட்பேக் யாராவது சொல்ல விரும்புங்களா? குழந்தைங்க, நிகழ்ச்சியை பற்றி ஃபீட்பேக். நிகழ்ச்சி எப்படி இருந்துச்சுன்னு யாரும் சொல்ல விரும்புங்களா? குழந்தைங்க, பேரண்ட்ஸ் சைடு யாராச்சும் இது எப்படி இருந்துச்சு சொன்னாதான் வந்து அடுத்து நெக்ஸ்ட் இந்த கிளாஸ் கண்டினியூ பண்ணலாமா என்னன்னா உங்களுடைய ஒப்பீனியன் தான். வணக்கம், என் பேர் மணிகண்டன். முதல் தடவையாக குழந்தைய கூட்டிகிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு பேருக்கு நடத்திட்டு நிறுத்திடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் இவ்வளோ டீட்டெயில்டாக மேடம் சொன்னது ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா ஒரு அடிப்படையில் இருந்த அழகாக குழந்தைகளுக்கு எப்படி புரியணுமோ அந்த மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. நீங்களும் நல்லா சொல்லி நன்றி மேடம். அதே முத்தி தெரு 10 திருநகை பாடல் ஆடினாங்க, அதெல்லாம் கடினமான தமிழ் வார்த்தைகள் தான். அதுக்கெல்லாம் நீங்கள் அருமையாக ஆடினீங்க. அந்த அந்த வார்த்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தூய தமிழ் வார்த்தைகள். அதுக்கெல்லாம் அடவு பிடித்து ஆடுறது மிகவும் கடினமான விஷயந்தான். அருமையாக நீங்கள் நன்றி. இந்த நிகழ்ச்சியை அமைத்து கொடுத்த அனைத்தருக்கும் நன்றி. நன்றி மேம். பேரண்ட்ஸ் சைடு வேற யாருக்கும்? அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளுக்குரிய நிகழ்ச்சி இன்னைக்கு மன மகிழ்வாகவும் உடலுக்கு ஆரோக்கியமாகவும் நல்ல சிறப்பாக இருந்தது. இந்த கோஆர்டினேஷன் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. நல்லா ஒரு டீச்சர் எப்படி ஸ்கூலில் எப்படி ஃபண்டமெண்டல் ஏதோ அதை நல்லா சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த கலைஞர்களுக்கு ரொம்ப வாழ்த்து. சார் வேற யாரும் சொல்ல விரும்புறீங்களா? மேம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஆக்சுவலி ஃபஸ்ட்லேருந்து ஜாயின் பண்ண முடியல, இன்பிட்வீனில் தான் ஜாயின் பண்ணோம். ஆனால் பிள்ளைங்க எல்லாமே என்ஜாய் பண்ணி பண்ணாங்க. மேம் வந்து குழந்தையாவே மாறி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்தாங்க. 2 பேரும் நல்லா டீச் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி டான்ஸ் ஆடின பொண்ணு கண்டிப்பாக மேம் நல்லா நிறைய ஸ்டெப்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என் பையன் வந்து பண்ணுறானா இல்லையோ சும்மா நிற்கட்டும்னு சொல்லி தான் நிற்க வச்சேன். பட் ஓரளவு கற்றுட்ருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி நான் வந்து 2 months ஸ்கூல் படிக்கிறப்ப பரதநாட்டியம் கிளாஸ் போனேன். அப்புறம் கற்றுக்க முடியல. உண்மையிலே நீங்கள் சொன்ன அந்த முத்ராஸ்லாம் எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நன்றி மேம்.
அந்த பொண்ணு நல்லா ஆடினாங்க, பார்க்க நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப அழகாக இருந்தது. இவங்களோட சேர்ந்து பெரியவங்களும் நாங்களும் முத்திரையெல்லாம் எப்படி வைக்கணும் அப்படின்றது நாங்களும் கற்றுக்கிட்டோம். இவங்கள பார்த்து எங்களையும் ஆட வச்சுருந்தா நாங்களும் கூட சேர்ந்து ஆடி இருப்போம் தான் நினைக்கிறேன். அவ்வளோ ஆசையாக இருந்தது இவங்களெல்லாம் ஆடுறத பார்த்து. ரொம்ப தேங்க்ஸ் மேம். அவங்கள பார்த்தோம், அந்த பாப்பா ஆடினதும் பார்த்தோம், ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களோட சேர்ந்து என்னையும் நிற்க வச்சுருந்தா நானும் ஆடி இருப்பேன் போல். அவங்கள பார்த்து கற்றுருக்கலாம். தேங்க்யூ. வேணும்னா நீங்களும் சேர்ந்து கூட ஆடலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்களும் சேர்ந்து ஆடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கிளாஸ்லேருந்து சேர்ந்து ஆடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்கு ஒப்புதல் வழங்கிய பொது நூலக இயக்குனர், முதன்மை நூலகம் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும், எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட பிரபா மேடம் நடுநாக்கலை ஆசிரியர் அவர்களுக்கும், அவங்களுடைய பேர் மீனா மேடம் அவர்களுக்கும், அபிதா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் கலைஞர் நூற்றாண்டின் நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே மாதிரி அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நிகழ்ச்சி முடிந்தவொடனே விர்ச்சுவல் ரியாலிட்டின்னு ஒரு ஷோ இருக்குது, அதை விருப்பப்படுற குழந்தைகள் கலந்துக்கலாம். உங்கள் அனைவருக்கும் கலைஞர் நூற்றாண்டின் நூலகத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.